கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்த வினை தீர்ந்து விடும், மற்றவற்றை தள்ளுங்கள். என்ன ஒரு அற்புதமான வரிகளை பார்த்தீங்களா? சொல்லும் போதே மனசுல ஒரு தைரியம் வருதில்ல. அடுத்ததா நம்ம அம்மா பாலதண்டாயுத பாணியாம் நம் பழனி முருகனை பத்தி சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அதை கேட்டுடலாம் வாங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கொடுத்து வச்சிருக்கணுமே சொல்றதுக்கு. எப்பொழுதும் நம்ம சங்கரா டிவி நேயர்கள் எல்லாம் பக்த கோடிகள். நேற்றுக்கு பழனியில பஞ்சாமிர்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? பழனியப்பனோட கதையை நம்ம பார்க்கணுமோனோ. ஆண்டருள் பழனி ஆண்டவா முருகா, ஆனந்த வாழ்வு தரும் வேலவா, என்னை ஆண்டருள் பழனி முருகா. பழனி என்பதை பற்றி ஒரு கதையே இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் நானும் கொஞ்சம் சொல்லலாமா சொல்றேன். கொஞ்சம் செவி கொடுக்குறேலா எனக்காக. ஏன்னா அவனுடைய கதையை எத்தனை தடவை கேட்டால் அழுக்காது. அப்பேற்பட்ட ஒரு பழனி ஆண்டியோட கதை. பார்வதியும் பரமேஸ்வரனும் 2 பிள்ளைகளோட உட்காந்துருந்தா. அவன் ஏதோ குடும்பம் போனோம், நம்ம குடும்பத்தில் உட்கார்ற மாதிரி அவளை எல்லாருமா சேர்ந்து உட்காந்துருந்தா. அப்போ திடீர்னு நாரதர் வந்தார். அங்கே நாரதர் வந்ததும் நாரதர் வந்தாலே ஒரு கலகத்துக்கு தான் வருவார்னு அர்த்தம். ஆனால் நாரதர் கலகம் நன்மையாகவும் முடிஞ்சது உண்டு, அதுவும் சொல்கிறது உண்டு. அவர் உடனே ஒரு மாம்பழத்தை கொண்டு பார்வதி பரமேஸ்வரன் கையில் கொடுத்தார். கொடுத்த உடனே இந்த ஒரு மாம்பழம், இந்த ஒரு மாம்பழத்தை யாருக்கு கொடுக்கறது, எந்த பிள்ளைக்கு கொடுக்கறது அப்படின்னு 2 பேரும் யோசனை பண்ணிட்டு இருந்தா. உடனே சரி, இந்த மாம்பழம் இந்த உலகத்தை யார் சுற்றி வராளோ அவளுக்கு இந்த மாம்பழத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு 2 பேரும் சொன்னான். உடனே என்ன பண்ணார் முருகன்? அவருக்கு தான் வாகனம் உண்டு ரெடியா. நம்ம மயில் வாகனம், மயில் வாகனன் முருகா. அடாடா, மயில் வாகனன்னு பேர் கூட எல்லாருக்கும் இருக்கு. மயில் வாகனன், அடாடா முருகா முருகா. அந்த மயில் வாகனத்தில் சரி நம்ம சுற்றி வந்துடலாம் அப்படின்னு அவர் இதில் மயில் வாகனத்தில் அவர் ஊரை கிளம்புறதுக்கு ஊரை சுற்றி வந்து தானே, உலகத்தை சுற்றி வந்து தான் மாம்பழத்தை தருவேன்னு சொல்லிட்டா. அதனால நம்ம மயில் எடுத்துன்னு கிளம்புவோன்னு அவர் மயில் எடுத்துன்னு உலகம் பூரா சுற்ற கிளம்பிட்டார். இவர் பார்த்தார் நம்ம மகாபிரபு பிள்ளையாரப்பன் இருக்காரு, மூஷிக வாகனன். அவர் என்ன நினைச்சார், உலகத்தை போய் சுற்றி வருது அவன் ரைட்டு தான், இருந்தாலும் முருகா இந்த நேரத்தில் இதை சொல்றது எவ்வளோ ஒரு பெருமை. தாய் தகப்பன் தான் உலகம்னு அந்த மூஷிக வாகனம் தாயும் தகப்பனையும் சுற்றி வந்ததும் உடனே அவள் மனசு குளிர்ந்துவே உலகமே நம்ம தாங்கிற உடனே அந்த மாம்பழத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். யார்கிட்ட? நம்ம பிள்ளையாரப்பன்ட்ட. உடனே இவர் மயில் வாகனம் போய் எல்லாரையும் உலகமெல்லாம் சுற்றி உள்ள நுழையிறார். உள்ள நுழையிற போது பிள்ளையாரப்பன் மாம்பழத்தை தின்னுட்டு உட்காந்துருக்கார். என்னடா இது, மாம்பழத்தை தின்னுட்டு இருக்காரு, நம்ம நமக்கு இல்லையா மாம்பழம் அப்படின்னு உடனே கோபம் வந்தது அவருக்கு. என்னப்பா பழனி ஆண்டிக்கு பத்தியா நமக்கு கொடுக்கல, அண்ணாவுக்கு கொடுத்துட்டா பத்தியான்னு உடனே மயில் எடுத்துன்னு கோச்சுண்டு உடனே பழனிக்கு போயிட்டார். பழனி, அதுதான் பழனி, அங்கதான் கோச்சுன்னு வந்த இடம். கண்ணா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். கோச்சுன்றதுனால தப்பு இல்லை. அப்போதானே நமக்கு ஒரு திருவிளையாடல் கிடைக்கும் இல்லையா? இல்லாட்டா அவரும் வாங்கிறதுக்கு இப்போ தான் முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் நமக்கு ஒரு திருவிளையாடல் கதை கிடைக்கணுமோனோ. அதனால அண்ணன் தம்பினா இது மாதிரி இருக்குங்கிற ஒரு உதாரணத்துக்கு கூட பகவான் எதுவுமே காரணம் இல்லாத ஒரு காரியம் இல்லையப்பா. அதனால அதுக்காக கூட அந்த முருகன் அந்த மாதிரி பண்ணி கோச்சுண்டு அங்கே போயிருக்கலாம். அதனால பெரிய ஒரு விஷயம் அதான் பழனியாண்டி. பழனியாண்டி சாமானியப்பட்டவன் இல்லை. அவனுக்கு கோபம் இருந்தாலும் குணம் நிறையா உண்டு. அவனை வேண்டினா எல்லாமே நடக்கும். காவடி எடுத்துன்னு போகிறதும் எல்லாரும் பால் அபிஷேகம், எத்தனை காவடி, சர்ப்ப காவடி, சந்தன காவடி, புஷ்ப காவடி, அலங்கார காவடி, எத்தனை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி. எப்பா ஏன் ஆனால் அவன் ரொம்ப கோபப்பட்டுன்னு அங்கே இருந்தான் நோடி. அவனுக்கு ரொம்ப சாந்தம். முருகன் அங்கே ஆண்டியாகவும் இருக்கார், குழந்தையாகவும் இருக்கார். அதனால குழந்தைக்கும் கவலை கிடையாது, ஆண்டிக்கும் கவலை கிடையாது. ஆண்டி கோலத்தை பார்த்தாலே கவலை இல்லாத வாழ்வு கிடைக்கும். ஏன்னா ஆண்டிக்கு தான் கவலை இல்லையே, அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அதனால ஆண்டி கோலத்தை பார்க்கப்படாதுன்னு ஒன்றுமே கிடையாதுப்பா. எல்லா கோலத்தையும் முருகனை பார்க்கலாம், எல்லாம் அவன் தானே. அதனால எந்த கோலத்தில் வேணாலும் என் அப்பன் பழனியாண்டிய பார்க்கலாம். முருகா, பழனிக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னன்னா, தங்கத்தேர் முதல்ல இழுத்ததே பழனியில தான். அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் இருக்கிறோம், அது வேற. முதல் தங்கத்தேர் ஓடினது பழனியில தான். அடாடா, கண்கொள்ளாத காட்சி. அந்த தங்கத்தேரை பார்க்கறதுக்கு அடாடா எத்தனை ஒரு பாக்கியம் இருந்தால் அந்த தங்கத்தேரை நம்ம போய் எப்போ எல்லாரும் பார்க்குறோம்.
அந்த தங்கத்தேரை இழுத்து வேண்டுதல் பண்ணிட்டு இழுத்துட்டா குழந்தை பேர் இல்லாதவாளுக்கு சத்தியமாக கிடைக்கும் அந்த தங்கத்தேரு. அதனால பழனியில் ஒரு தங்கத்தேரு, தங்க ரதத்தில் வரும் சிங்கார முருகனை கண்டு கழித்திட கண்கள் ஆயிரம் வேண்டும். பழனி 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 பழம் நீ முருகா.